ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கறி. அதுக்கு தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோள மாவு 1 டீஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு லைட்டாக 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டா ரொம்ப ஹார்டாயிரும் பன்னீர். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்ச 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் கூட அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இந்த கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் கறி வந்து சப்பாத்தி, பூரி, புலாவ் கூடலாம் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். பன்னீர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக கோகோனட் மில்க் இல்லைனா 10-15 முந்திரியை பாலில் ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும்.